பாருப்பால இன்னைக்கு வந்து நடு ராத்திரியில உட்காந்து நம்ம வீட்ல இருந்து வந்த ஒரு பார்சலை வந்து நம்ம பிரிக்க போறோம். ஒரு பார்சல்ல ரெண்டு பார்சல். ஸோ வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லாம் இல்லை, நமக்கான சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதுல வந்து நம்ம என்னென்ன பிரிச்சு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ வந்து உங்ககிட்ட காட்ட போறோம். மெயினா இங்க வந்து நம்ம தோப்புல மாம்பழம் வாங்கணும்ல, அது ஃபுல்லா இதாயிடுச்சுல. நாங்க வந்து இங்க ரீசெண்டா தோட்டத்துல போயிட்டு மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம். நிறைய தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து பாதிக்கு பாதி வெளில நல்லா இருக்குது. இது அவங்களோட தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. வெளியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது ஒரே உள்ளே அழுகி இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அதை வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, கேட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் இருந்து என்னதான் இருந்தாலும் நேட்டிவ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஊரில் நம்ம விளையிற அந்த காய்கறியாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அங்கே வாங்குற மீனாக இருக்கட்டும், நான்வெஜ் எதாக இருந்தாலும் சரி, அந்த டேஸ்ட் நல்லா ஆர்கானிக்காக இருக்கும். ஆமாம், அந்த டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து மோஸ்ட்லி மிட் நைட் விலாக், நடுராத்திரி விலாக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நடுராத்திரியில் உட்காந்து இந்த ஒரு பார்சலை வந்து நம்ம பிரித்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இப்போ தான் வந்துச்சு, அப்படியே உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே நம்ம எடுக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து எந்த சைடு பிரிக்கலாம்? இதுவா வலது கை. ஓ, மாம்பழமே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மாம்பழம் சூடா இருக்குப்பா. சூடா இருக்கிற மாதிரி பஸ்ல வந்தது. பஸ்ல எடுத்து வந்தது. பஸ்ல எடுத்து வந்ததுனால சூடா இருக்கு. பஸ்ல என்ன ஒன்னே பஸ்ல அப்படியே கொடுத்து விட்டுருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு சில இடத்துலலாம் பண்றாங்க. எங்க வீட்டுல உறவு. ஆமா, இது வந்து சிந்தூரா மாம்பழம். இதுல வந்து அது என்ன பாட்டு? செந்தூரா அதே ஒரு மாதிரி போச்சு, லிரிக்ஸ் பார்த்தா பாடுவோம். சரி, ஓகே. இது வந்து சிந்தூரா மாம்பழம். இதை ஓப்பன் பண்ணி காமி. இல்லை ஒரு பழமாவது எடுத்து காமி. வாங்கி டென்சிப்பா, யா நீ பார்த்தா தூங்க. இங்க பாருங்க, சிந்தூரா நல்லா கலரா இருக்கிறது தான் எடுத்து காமியா சாமி. இந்த டைமுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஓகேவா? அப்படி இருக்கும். ஆமாம்ல, சிந்தூரா. சரி, ஓகே. இந்த சிந்தூராவை உள்ள போட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். அப்போ குட்டி கம்மில் வச்சுக்கலாம். இங்கே இருக்கு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பிடிக்கிறோம். அடுத்து வந்து என்னோட ஸ்பெஷல், எனக்கு பிடிச்சது ஒட்டு மாங்காய். டே அகெயின் பூனியை வைக்கிறதுக்கு நம்மளே வழி பண்ணி விடுறோம்டா. ஒட்டு மாங்காய் இது ஒன்று ரொம்ப கண்டிஷன் பேடாக வந்திருக்கு. ஏன்டா பஸ்ஸில் ஹீட்டுடா, இன்ஜின் ஹீட்டுடா. அதான் ஹீட்டில் இதாக இருக்குது. சரி, நம்ம ஜூஸ் போட்டுடலாம்பா, இல்லை நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து சாப்பிடும் போதெல்லாம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. மேங்கோ குல்ஃபி செஞ்சுக்கலாம். ஏற்கனவே குல்ஃபி செஞ்சு அந்த குல்ஃபி செஞ்சதை போட்ட மாதிரி சாப்பிட்றத போடல. ஓகே, இது வந்து ஒட்டு மாங்காய். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு உனக்கு மட்டும் சொல்லிட்டா, ஏன்னா நான் அந்த குட்டி பழத்துக்கு ரொம்ப மோஸ்ட்லி சிந்தூரா இந்த பழம். ஆமா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான்டா எங்க அப்பா மிளகாகிள்ளி சாம்பாருக்கு வெறும் சாம்பாருக்கு சாப்பாட்டுக்குலாம் இது வந்து ரசம் எதுவாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தால் கூட சரி. அதாவது சின்ன வயசுல வந்து இதுதான். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு இது பிடிச்சிச்சு. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். பேர் எத்தனை கலர், பேர் எத்தனை ஒரு அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். இது என்னது? ஒட்டு மாங்காவா? என்ன மாங்காய்? ஒட்டு மாங்காய். ஏன் அப்படி குழுக்குள்னா நீங்கள்? ஏன் அப்படி ஆனீங்க? கொஞ்சம் உங்களுக்கு வந்து பொறுமையாக இருக்க முடியாதா? உடனே சாப்பிட்றணும். நாங்கள் வச்சு சாப்பிடணும்ல. அப்புறம் வந்து ப்ளூ கத்திரிக்காய். வாவ், எப்பயுமே முள்ளு கத்திரிக்காய் தான்பா எங்களுக்கு வரும். இந்த டைம் முள்ளு கத்திரிக்காய் வந்து வத்தல் போட்டு, அந்த கலர் ப்ளூ வத்தல் போட்டு பர்பிள் கலர் வத்தல் வந்து கத்திரிக்காய் செமையா இருக்கு. அப்படியே கவர் எடுத்து காமி. நான் கவர் எடுத்தது வீடியோ எடுக்கல, நான் அதுக்குள்ள மாம்பழத்தை எடுத்து வந்து இதுல ஒரு மாங்காய் இருக்கு, லெமன்லாம் இருக்கு. அதுதான் அப்படியே எடுத்து காமி. ஸோ இது வந்து லெமன். நம்மளோட தப்பு என்ன தெரியுமா, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏசியில் உட்காந்துருக்கோம்.
நைட்டெல்லாம் ஏசியை போட்டு தூங்குறோம். ஏசியில் உட்காந்தாலே மோஸ்ட்லி வந்து தண்ணி தாகமே எடுக்காது. ஆமா. அப்படி இருக்கிறப்போ நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியே நிறையா குடிக்கல அப்படின்னா உடம்பு வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, இந்த வெயிலுக்கு ஏசி போடாமே நம்மளால இருக்க முடியாது. ஏசி இருந்தாலே மோஸ்ட்லி தண்ணி தாகமே இருக்காது. ஸோ அந்த டைமுக்கு நம்ம இதை வந்து லெமன் இவ்வளோ வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நான்வெஜ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரு பழத்தை இது பண்ணி ஒரு உப்பு போட்டோ இல்லைன்னா உப்பு போட்டு சாப்பிட்டா குடல் க்ளீன் பண்ணும், அதாவது வயிறு க்ளீன் ஆகும், நல்லது. சக்கரை போட்டு சாப்பிட்டா நமக்கு என்ன அது வந்து இந்த லெமன் சார் வந்து வயிற்றுக்குள்ள போச்சு நல்லது, கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால வெறும் வயிற்றுல எதனா ட்ரை பண்ணுறாதீங்க. ஆமா, வெறும் வயிற்றுலாம் இதை பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மோகன் கோபால் அண்ணா சொல்லி கொடுத்துருக்காருல்ல, கேஸ் ட்ரபிள், ஏதாச்சும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம அதை டாஸ்க்காக கூட பண்ணியிருப்போம், நம்மளுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காரு மோகன் கோபால் அண்ணா. மோகன் கோபால் பிரதர் வந்து கேஸ் ட்ரபிள் ஆகும்போது வெது வெதுப்பான தண்ணி எடுத்து அதில் கல் உப்பு போட்டு ஆஃப் லெமன் இல்லை முழுசாக எந்த அளவுக்கு இருக்கோ அது பொறுத்து நம்மளுக்கு கோல்டு உடம்பா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டு அப்படியே வாய் வச்சு குடிக்கணும். அதாவது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும், ஒரே வாக்கில் குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிட்டா அது உடனே ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பித்த பிரச்சனை அப்படிலாம் இருக்கும்ல, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வெதுப்பான தண்ணியில் லெமன் சாறு போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வாய் வச்சு கடிச்சு குடிக்கணும். மெதுவாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வெதுப்பான சூடான தண்ணியில் அதை போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கேஸ் பிரச்சனை சரியாயிடும், வந்து சரியாயிடும். இது வந்து மாங்காய். இந்த டைம் வந்து பர்பிள் கத்திரிக்காய். ஆமாம், இந்த கத்திரிக்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற கத்திரிக்காயும் சரி, நம்ம ரெகுலராக மற்ற கத்திரிக்காய்லாம் ஒரு சில கத்திரிக்காய் வந்து ரகம் நல்லா இருக்கும், ஒரு சிலது வந்து அந்த கார்ப்பு ஒரு மாதிரி டேஸ்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டு ஒரு சில கத்திரிக்காய். ஆனால் முள்ளு கத்திரிக்காய் வந்து அப்படி கிடையவே கிடையாது. எந்த கத்திரிக்காய் எந்த மரத்தில் வந்தாலும் சரி அதோட டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லா ஊர்லலாம் கிடச்சிடாதுப்பா, அதை மிஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த பேக் வந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இந்த மாதிரி எல்லாமே. அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ். இது வந்து ரஸ்க்கு பொறை. ஓ பொறையா? பொறை. அதாவது கோயம்புத்தூரில் வர்க்கின்னு சொல்லுவோம்ல, வர்க்கினா அது வந்து நட்ஸ் நிறைய இது போட்டிருப்பாங்க, அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு அண்ணன் தம்பின்னு சொல்லலாம். இது வந்து ரஸ்க்கு மாதிரியே இது பொறைன்னு சொல்லுவாங்க, இது ரவுண்டாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும், இது யாருக்கெல்லாம் ஃபேவரட் பா. சின்ன வயசுலேருந்து இது இல்லாமல் நாங்கள் கிடையாதுப்பா. அது நல்லா காமி ரவி, நீ ரவிலாம் சாப்பிட்டதில்ல. அது ரவி இது ஒருக்கு காமி. இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் தான் ரவி சாப்பிட்டுருக்கு. அங்கே வச்சு காமி உன் முகத்தாண்ட. ஓகே, இது வச்சிட்டோம். அப்புறம் வந்து இதுவும் வெஜிடபிள் தான். இது அது எது முருங்கைக்காவா? முள்ளு கத்திரிக்காய் மிஸ் பண்ணோம். இது செடியில இருந்து கொடுத்தது, இது வீட்லயே வளைஞ்சது நம்ம வீட்டில். அதனால தான் இருக்கும்போதே முள்ளு குத்திச்சு. ரவி மிஸ் பண்ணுச்சு. ஸோ வந்தாச்சு. இதில் வந்து முள்ளு இருக்கும், இந்த இருக்கு பாருங்க, முள்ளு ஷார்ப்பாக. இந்த கத்திரிக்காய் வந்து எடுக்கும்போது பார்த்து தான் எடுக்கணும். முள்ளு இருக்கு பாருங்க ஷார்ப்பாக, கையை குத்திடுவோம். மிஸ் பண்ணுச்சு ரவி. இப்போ எப்படி உணர்றீங்க? இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை வச்சு முதல்ல நாளைக்கு வந்து ஒரு காரம் வச்சிடணும். அதுவும் மாங்காய்லாம் போட்டு வைக்கணும் ஜம்முன்னு. ஸோ இது வந்து செடியில் கூட மட்டன் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், செடியில் வச்ச 5 கத்திரிக்காய். என் சவரம் பார்க்குது, என் சவரம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து இப்படி அதாவது அப்படியே இது வந்து அழகாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், பாக்ஸ் போட்டு குண்டு முருங்கைக்காய் கவர் பண்ணி. எவ்வளோ பிடிச்சிருக்கு பாரு, குண்டு முருங்கைக்காய். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கவரில். ஸோ இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் முருங்கைக்காய் தான். ஸோ இந்த ஒரு கவர் இருக்குது, இதை வந்து வச்சுலாம். முருங்கைக்காய் வந்து லைட்டு போட்டுக்கலாமா? சரி விடு, மிட் நைட் ஃப்ளாக், நம்ம லைட்லாம் வேணாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம். நம்ம டென்சி பையாவுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, மாதுளம்பழம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சின்னா என்ன பண்ணுற? டென்சி கம்முன்று சத்தம் கட்டாம. இவ்வளோ டைம் ஆகுது, இன்னும் நாங்கள் சாப்பிடல. ஆமாம், மிட் நைட் விளாக் எடுத்துகிட்டு. இது என்னதுடா? மாதுளம்பழம் வச்சுட்ருக்கியா? மாதுளம்பழம். ஸோ ஓகே, 1 kg மாதுளம்பழம் எவ்வளோ போட்டுடலாம். இதை வந்து எங்கே அப்படி வச்சுக்கலாம், இங்கே இருங்க.
அதுக்கப்புறம் ஓமப்பொடி மிக்சர் ஸ்நாக்ஸ் மிக்சர். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓமப்பொடி மிக்சர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓகே. அதுக்கப்புறம் ரோஸ் குக்கீஸ், அதாவது ஆக்ரா முறுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ரா முறுக்கு, ரோஸ் குக்கி இதை சொல்லுவாங்க. இந்த ஒரு ரவுண்டாக இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து இது நாங்கள் சாப்பிடும்போது வீடியோ கொடுக்குறோம். கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்தும் ரெண்டும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் 2 ஓமப்பொடி ஓமப்பொடி மிக்சர் வந்து 2 பாக்கெட்டு, 2 கவர். அப்புறம் ஆக்ரா முறுக்கு, ஆரஞ்சு கலர் ஆக்ரா முறுக்கு, ரோஸ் குக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோஸ் குக்கி இன்னொன்று அந்த அச்சு முறுக்கு மாதிரி வரும்ல, அதுதான் ரோஸ் குக்கி. ஆனால் இதையும் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லி தான் பழகிருக்கிறோம். ரொம்ப பிடிக்கும். ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? அப்படியே லைட் ஆன் பண்ணி அப்படியே. பாப்பா என்ன பண்ணுற? ஸோ இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்தாச்சா? ஊர்லேருந்து வந்திருக்கு, நம்ம போல வந்திருக்கு. நாம் இது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டுறோம். இது எல்லாத்தையும் அங்கங்கே போய் எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டு நாம் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்.